வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா கீஸ் படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம். எஸ், இந்த படத்தில் நம்ம கவின் பிரித்து நடிச்சிருக்காங்க. அண்ட் நாம வந்து ப்ரீமியர் ஷோ தான் போயிருந்தோம். தேங்க்யூ எஃப்எஸ்டி ஃபார் இன்விடேஷன். அண்ட் எஸ், அவங்க வந்து அந்த சொல்ற அந்த சாக்லேட்லாம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. நம்ம ஸ்டேட்டாக வந்து நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். அண்ட் வந்து கதையை கேட்டுருவோம். கதை எப்படிங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒடி ப்ரிடிக்ட் பண்ணுதாங்க. டீசர் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஸ்பாயில்லாம் பண்ணல. அது ஆல்ரெடி இருக்கிறது தான் படமாக காமிச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன். என்ன கதைனா, நம்ம அவர் பேர் நெல்சன் யாருன்னா நம்ம கவின். ஓகே, ஸோ கவினுக்கு வந்து ஒரு புக்கு கிடைக்குது. அது புக்கு நம்ம ஃபேண்டசி புக்கில், அந்த புக்கில் வந்து ஒரு பவர் இருக்கு. அது அவர் கிடைச்சிருச்சு. அது என்ன பவர்னா, ரெண்டு கப்பல் வந்து கிஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் வந்து இவரால் பார்க்க முடியும். ஓகேயா, ஸோ இவருக்கு வந்து இந்த பவர் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. அதுக்கப்புறமா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இவரை கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்க போற கதை தான் கிஸ். ஓகேயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ணல அகெயின், ஏன்னா ட்ரெய்லர் டீசர் கார்டில் அதான் காமிச்சிருந்தாங்க. ஓகே, அது அப்படிதான் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ கதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கைஸ், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லவ் ஸ்டோரியை பார்த்து வைப் பண்ணியிருப்பீங்க. ஓகேயா, ஸோ அந்த செட்டு யாரெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணீங்களோ கண்டிப்பாக கீஸ் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, கீஸு சொன்னோடனே வந்து கண்டிப்பாக வந்து அதிகமான 80+ விஷயம் இருக்குன்னு வந்து சில பேருக்கு மைண்டில் வந்து போகலாம், தப்பு கிடையாது. பட் இந்த படம் அப்படி இல்லை. கீஸ் இருக்கும், அந்த முத்த காட்சிகள் இருக்கும். அதெல்லாம் சென்சர் பண்ணால் அந்த படத்துக்கும் அந்த பேருக்கும் சம்மதமே இருக்காது. ஓகேயா, ஸோ அதெல்லாம் சென்சர் பண்ணாமல் அழகாக தான் இருக்கு. அண்ட் கீஸ் வந்து தப்பாவே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு, இந்த ஃபேண்டசிக்கு எவ்வளோ அந்த லிமிட்டை காட்ட முடியுமோ அந்த லிமிட்டோட காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் ஆஃப் டைரக்டர். அண்ட் அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஓகேயா வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இது ஃபேண்டசின்னு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. விஷுவலி வாஸ் ஸோ குட். ஏன்னா ஒரு சாங் வரும், அது ஏதோ பிரிட்ஜ் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரிட்ஜ், இந்தியாவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் வந்து கலர் லைட் எரியுமே, அந்த பிரிட்ஜில் ஷார்ட் எடுத்திருப்பாங்க. அது என்டையர் வந்து ஸ்ட்ரீட்ல நடக்குது. அவரை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ரெட் கலர் பிங்க் கலர் மகின் தான் நினைக்கிறேன். அந்த கலர்ல வந்து அவர் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பாங்க படம், அந்த ஒரு சீன் முழுக்கவே. அதுக்கப்புறம் வந்து ஒரு சீன்ல வந்து பிரீத்தி எனக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பேசுவாங்க. அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் கதவு இருக்குல்ல, அதை திறந்துட்டு பேசுவாங்க. அது திறந்துட்டு பேசி முடிச்ச பிறகு வந்து அவர் அப்படியே வந்து மச்சான் ஒரு பிளர் ஆயிடுவாரு. அந்த ஷார்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த அந்த ஒரு டார்க் நடுவில் வந்து ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. அது அழகா காமிச்சிருந்தாங்கப்பா. ரொம்ப அதாவது மெனக்கெடுகள் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ் ஆஃப் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து ஒரு மாதிரி வந்து லமிச்சான். ரெண்டு பேர்த்தோட அந்த கண்ணாடியை காட்டுறாங்க. ஒரு சீன் வரும், அந்த க்ளோஸ் அப் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு க்ளோஸ் அப் வந்து ஒரு ஆங்கிள் வந்து டாப் ஆங்கிள் இருந்து காட்டலாம், இல்ல நம்ம எந்த ஆங்கிள் வேணா காட்டலாம். பட் அவங்க அந்த ஆங்கிளை காட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க கண்ணுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு பார்க்க விரும்புமா, ஏதோ தப்பா இருக்கேடா அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் அது அழகா இருக்கு. அண்ட் தென் இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வருஷம் எப்படி நிற்போம், ஒன்னு இப்படி நிற்போம். ஓகேயா, இல்லை இப்படி நிற்போம், அந்த அந்த ஹைட்டை பார்த்து நிற்போம். பட் இங்க ஒரு மாதிரி கிளம்ஸியா நிக்கிறாங்க. ஓகே, இப்படி 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 நிக்கிறாங்க. அந்த ஷாட்டுமே நல்லா இருக்கு. ஏன்னா அது அப்படி இருந்தாதான் அந்த காமெடி ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து இந்த ஃப்ரேமிங்லாம் சொல்றேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் படத்தோட அந்த கேரக்டர்ஸை பத்தி பேசுறோம். வந்து கவின் பெர்ஃபார்மன்ஸ், த ஆட்டிடியூட் வாஸ் ஸோ குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் இன்னும் ரொம்ப ஸ்லிம்மா இருக்காரு. கைண்ட் ஆஃப் ஃபீல் ஆல்சோ நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஸோ குட். அண்ட் பிரீத்தி அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சர்ப்ரைஸ் ரோல் யாரு பார்த்தீங்கன்னா நம்ம தேவன் இருந்தாங்களே, அவங்க கூட இன்னொருத்தராக இருக்காங்கப்பா. அதாவது எனக்கு அவங்க சின்ன ரொம்ப பிடிக்கும், கௌசல்யா. ஸோ அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து ஒரு ஷோஸில் இருந்திருக்காரு, த ஒன்லி அவர் ஃபேவரட் காமெடியன் விடிவி கணேஷ். ஸோ அண்ணன் வந்து மனசன் அந்த ஒரு கவுண்டரில் அவர் கவுண்டர் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப லேசியா இருக்கும். எப்படி தெரியுமா, அடுத்த செகண்ட் அடிக்க மாட்டாரு. அவர் அடிக்கிறது ஒரு மாதிரி பொறுமையா நிதானமா வச்சு அடிப்பாரு. அந்த மாதிரி படம் முழுக்கவே வச்சிருக்கிறாரு. ஸ்டார்டிங்லயே வந்துடுறாரு, ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் இருக்கிறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. சில இதெல்லாம் வந்து அவர் சொல்லும் போது வந்து நான் ஃபீஸ் கட்டுறது வந்து உனக்காகதா, ஆனா நீ வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அவர் அந்த வார்த்தையில அவர் சொல்லும் போத அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரசிக்கத்தன்மையா இருந்துச்சு. ட்ரூலி லவ் இட். அண்ட் அவர் வந்து ஒரு மெயின் பில்லர்னு சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் படம் வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதோ, அந்த இடத்துல வந்து இவர் வந்து ஒரு ஸ்காப் பண்ணி காப்பாற்றிடுறாரு.
அண்ட் தென் மியூசிக் அனதர் ப்ளஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவரால் த மூவி வாஸ் ஸோ குட். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் தாராளமாக. அண்ட் தென் படத்தில் ரொம்ப 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 மை மோஸ்ட் ஃபேவரட் சீன் ஒன்று இருக்குது. 2 டாக்கை வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. டேம் குட். எனக்கு என்னன்னா அந்த டைரக்டர் வந்து அவர் பேரு சதீஷ் கிருஷ்ணன். எப்படி யோசிச்சாரு எனக்கு தெரியலங்க. அந்த காமிக்கிற விதம் இருக்குல்ல ரொம்ப நம்பகத்தன்மையா இருந்துச்சு. அந்த டாக் சீன் வந்து இதுக்கப்புறம் வைரல் ஆயிரும், எடுத்துலாம் போட ஆரம்பிச்சிருப்பானுங்க. நீங்க அதுக்கு முன்னாடி படத்தை போய் தியேட்டர்ல பாத்துருங்க கைஸ். ஏன்னா இட்ஸ் கோனா பி சம்திங், என்ன சொல்றது, ஒரு பெரிய ஹெவியான ஒரு பாரத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு லவ் பிடிக்கும் அண்ட் தென் உங்களுக்கு அந்த பப்பீஸும் பிடிக்கும், டாக்ஸும் பிடிக்கும்னா இந்த சீனை பாருங்க. வேற லெவலில் அப்படியே தூக்கி சாப்பிட்ருப்பானுங்க. பெஸ்ட் ஷாட் எவர். இப்போ இந்த என்டையர் படத்துலேயும் வந்து ஒரு பெஸ்டான ஷாட்னா நிறைய சொல்லிட்டு போகலாம், பட் இது ரொம்ப ஃபேவரட். அண்ட் ஆல்சோ படத்தில் வந்து இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் தான் டைட்டிலாக வச்சுருந்தாங்க. அந்த அப்ரோச்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேமரா வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நமக்கு டைட்டில் எடுக்க பிடிக்கும், எப்படா வரும்ட்டு. அப்புறம் கதை போகிற போகல் தெரிஞ்சிருச்சு, சரி ஒரு இன்டர்வல் வருமோன்ட்டு கரெக்டாக இன்டர்வலை விட்டுருந்தாங்க ஒரு வைட் ஆங்கிள் வச்சுக்கிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம். எவ்ரி திங் வாஸ் ஸோ குட். ஸோ படத்தில் வந்து இதை கொஞ்சம் பெட்டராக பண்ணிங்க கேட்டிங்கன்னா வந்து எனக்கு இந்த விஷயம் எனக்கு தோணுச்சு. இது வந்து எப்படின்னா நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், எனக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சு. வி வாஸ் டிஸ்கஸிங் என்னதுன்னா, படத்தில் வந்து இந்த 2K கிட்ஸை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. இவங்களோட காது வந்து எப்படி இருக்கு அப்படி பேசியிருக்காங்க. ஆக்சுவலி இருக்கிறத காமிச்சிருக்காங்க. பட் அதை வந்து அந்த நெகட்டிவ் சைட் இருக்குல்ல, அது அதிகமாக ப்ளே பண்ண மாதிரி ஒரு இதாக இருக்குது. அது ஏதாவது 1 or 2 வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ப்ளே பண்ணியிருந்து காமிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு இருக்கு. எப்படின்னா சந்தேகம், அலட்சியம், ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கு. நிறைய விதத்தில் வந்து காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஓகே அவங்களோட காமிச்சிருந்துருக்கலாமோ. ஆஃப்கோர்ஸ் 90s எல்லாம் காமிச்சிருக்காங்க தான், பட் ஸ்டில் எனக்கு அது தோணுச்சு, அது ஒரு இடத்துல காமிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு இருக்கு. பட் அது ரொம்ப அந்த நெகட்டிவ் ஒர்க் ஆன மாதிரி அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலைன்னு ஒரு தாட் இருக்கு, அவ்வளோதான். இது வந்து நான் வந்து ஒரு 2K கிட்ட இருக்காங்களே அவங்கள்ட்ட பேசும் போத வந்த ஒரு கருத்து. இது வந்து ஓகேப்பா நோட் பண்றப்பா அப்படி இருந்துச்சு எனக்கு. அவங்க சொல்றது வந்து என்னால் வந்து தவிர்க்கவும் முடியல. பட் எஸ், அது வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கு. ஓகேயா, இப்போ எண்ட் ஆஃப் டே வந்து அதை வந்து என்ன சொல்றது மச்சான், இல்லாத இருக்கிற மாதிரி காட்டாம இருக்கிறத வந்து இருக்கிற மாதிரியே காமிச்சது வந்து நல்லா இருந்துச்சு. அதில் கவினோ டைலாக் சொல்லியிருப்பாரு, என்னதுன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ணுறதுக்காக லவ் பண்ணுறீங்களா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. டீசர் கூட வந்திருக்கும். லவ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பண்ணலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக எதுக்கு லவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொன்ன விதம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப யதார்த்தமும் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகேயா, ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலி போய் பார்க்கலாம். முடிஞ்சால் கப்பல்ஸாக போய் பாருங்கள். அது ரொம்பவே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபன் கொடுக்கும், கேரண்டி. அண்ட் தென் இது ஃபேமிலியாக ஏன் போய் பார்க்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, எகெயின் இந்த படத்துல வந்து பல்கராசியில் ஒன்றுமே இல்லை. கிஸ் அந்த டைட்டில் ஏற்ற மாதிரி தான் வந்து அங்கங்கே அந்த கிஸ் வரும், அவ்வளோதான். ஆனால் கதை நல்லாவே இருக்குது, நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எஸ், நம்ம நடிப்பு திலக நம்ம பிரபு நடிச்சிருக்காரு, அவர் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் படத்தில் வந்து எண்டிங் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அழகாக முடிச்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் நிறைய மேட்ச் கட்ஸ், அந்த மேட்ச் கட்டும் நல்லா ஒர்க் ஆகி இருந்துச்சு. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஸோ குட். நிறைய இடத்துல வந்து வார்த்தைகளை சொல்லாமலே வந்து கதையை வந்து ஒளிப்பதிவு மூலியமாக வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும். ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ஹை ரெக்கமெண்டட். You guys can watch and enjoy with your family and friends. So do check it out in நிறைய சினிமா. அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் guys. உங்களுக்கு பிடிச்சா do like, share and subscribe. அடுத்த நம்ம ரிவ்யூ பண்ணலாம், இந்த ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பண்ணுறேன். அண்ட் எதாவது கருத்துக்கள் முரண்பான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம ஹெல்த்தியாக டிஸ்கஷன் வச்சிருக்கலாம். இன்னொரு புதிய பார்க்கலாம். பாய்.